பெண் கல்விக்கு வித்திட்ட மாமனிதரின் பயணம். ஜூன் 4ஆம் நாள். இந்திய திருநாட்டில் இந்திய பெண்கள் கல்வியில் சிறந்திட, இனிய நற்பண்புகளில் பெண்கள் வளர்ந்திட, கிபி 18ஆம் நூற்றாண்டில் சிறு விதையாக தோன்றி நில வளமோ நிதி வளமோ மனித வளமோ எந்தவிதமான வசதி வாய்ப்போ இல்லாத கால சூழ்நிலையில் இறைவன் தந்தை லூயிஸ் சவனியன் துப்பி அடிகளாரை கருவியாக தெரிவு செய்து அவரின் துணிவான முயற்சியால் பெண் கல்விக்கென கல்வி நிறுவனங்கள் தொடங்கி வெற்றியும் கண்ட தந்தையின் விண்ணக பிறப்பின் நினைவு நாள் இன்று. வாருங்கள் இவரை பற்றி கேட்போம். அன்பும் இறையறலும் வற்றாத நதியாய் ஊற்றெடுத்து வளம் கொளிக்கும் தேசம் பிரான்ஸ் தேசம். பரிவும் கருணையும் பாங்காய் அமையப்பெற்ற தேசம். பிரான்ஸ் நாட்டில் சான்ஸ் என்ற ஊரில் 1806ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் எத்மே லூயி துப்பி விக்துவார் ரெமி என்ற தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். சான்ஸ் பங்கு ஆலயத்தில் குடும்ப பெயர் விளங்க துப்பியுடன் சேர்த்து லூயிஸ் சவனியன் துப்பியி என பெயர் சூட்டப்பட்டது. செல்வ குடும்பத்தில் பிறந்த லூயிஸ் சவனியன் துப்பியி செல்லமாகவே வளர்ந்தார். சான்ஸ் நகரில் இயேசு சபையினர் நடத்தும் பள்ளியில் தொடக்க கல்வியையும், பிரெஞ்சு புரட்சிக்கு பின் சான்ஸ் நகரில் செபாஸ்டியன் குருக்கள் வாழ்ந்த ஆசிரமத்தில் உயர்நிலை கல்வியையும் பயின்றார். தந்தை துப்புயி இளம் வயதில் இறைப்பற்றும் அமைதி தவழும் எளிய தோற்றமும் பிறரை மதித்து நடத்தலும் பிறருக்கு உதவிடும் நல்லுள்ளம் படைத்தவராகவும் கற்றலிலும் சிறந்து விளங்கினார். கட்டுரை, மொழிபெயர்ப்பு, நினைவாற்றல், தெளிவான கையெழுத்து என இளமையிலேயே பல போட்டிகளிலும் கலந்து வெற்றி பெற்று பரிசுகள் பல வென்றார். கல்வியில் சிறந்தவர் என சான்றும் பெற்றார். செல்வந்தரின் மகனாக இருந்தும் வளைந்து கொடுக்கும் நாணலாக, வறியோரின் அவலத்தில் பங்கேற்பவராக, பிறருக்கு உதவி செய்வதில் பேரார்வம் கொண்டவராக, உலக ஆடம்பரத்தை விரும்பாது தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து சான்ஸ் மறைமாவட்ட குருத்துவ கல்லூரியில் மெய்யியல் இறையியல் பயின்று முதன்மையாக தேர்ந்து பல கலைகளிலும் சிறப்புற்று விளங்கினார். 25/4/1829 தமது 23வது வயதில் மறைமாவட்ட குருவாக குரு பட்டம் பெற்றார். அயல் நாட்டில் தொண்டு செய்ய விரும்பிய நம் தந்தை. 1830ஆம் ஆண்டு புனித வின்சென்ட் தே பால் அவர்களின் உடலுக்கான வணக்க பெருவிழா நிகழ்ச்சியில் பேராயரின் பிரதிநிதியாக தந்தை துப்பியி சென்றார். அப்போது பாரிஸ் வேதபோதக சபை குருக்கள் உறைவிடத்தில் தங்கினார். MEP சபையின் பணிகள் நோக்கம் பற்றி அறிந்து கொண்டதுடன் புனித வின்சென்ட் தே பால் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேற்கொள்ள எடுத்த முயற்சிகளை கேட்டு அறிந்தார். சீரிய சிந்தனையாளரான துப்பியி மனமானது அயல் நாடு சென்று மக்களுக்கு தொண்டு செய்ய ஏங்கியது. இறைவனின் தூண்டுதலும் கிடைக்க பெற்றது. ஆயரை அணுகி அனுமதியும் பெற்று MEP சபையில் சேர்ந்தார். தந்தை துப்பியி MEP சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்று 25/5/1831 அச்சபையின் உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டார். தந்தையின் அறிவுத்திறன், செயலாக்கம் இவற்றின் விளைவாக அயல் நாட்டில் பணிபுரிய அனைத்து ஏற்பாடுகளும் மிக விரைவில் முடித்து 4/7/1831 அன்று கடல்வழி பயணத்தை தொடங்கினார். தந்தை அவர்கள் 9/4/1832 அன்று MEP சபையின் அருட்பணியாளராக பாண்டிச்சேரி வந்து அடைந்தார். புதுவை மற்றும் பெங்களூரில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை கற்றுக்கொண்டார். பின் பெங்களூரில் இறைப்பணி ஆற்றினார். 1/7/1840 ஆயர் கிளமெண்ட் போனான் அவர்களின் விருப்பப்படி புதுவைக்கு மீண்டும் வந்தார். தந்தை அவர்கள் புதுவையில் இறைவனின் அரசை இதமாய் நிறுவி
உலகம் உய்ய உப்பாய் ஒளியாய் ஓய்விலா உழைப்பால் உயர்ந்து நின்றார். பழுத்த மரம் பறவைகளின் பசி தீர்க்கும், ஓடும் நதி உயிர்களின் தாகம் தீர்க்கும், சுற்றும் பூமி நம்மையெல்லாம் தாங்கி நிற்கும். தந்தை துப்பியின் பிறப்பு பெண் சமூகத்தை உருமாற்றியது. 1844ஆம் ஆண்டு பெண்கள் கல்வி கற்காததால் படுகின்ற பல்வேறு விதமான துன்பங்களை எண்ணி பெண்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் அவை கல்வியின் மூலம்தான் கொண்டு வர முடியும் என்று 1844இல் புதுவையில் நடந்த குருக்கள் பேரவையில் பெண் கல்வி பயில்வதற்காக ஒரு கன்னியர் சபையை நிறுவ திட்டமிட்டு அப்பொறுப்பை திறமையும் பண்பும் அறிவும் கடின உழைப்பும் கொண்ட தந்தை லூயிஸ் அவனியேன் துப்பியி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுவையின் ஆயர் கிளமன் போனான் அவர்களின் எண்ணத்திலும் தந்தை லூயிஸ் அவனியேன் துப்பியி அவர்களின் உள்ளத்திலும் இறைவனின் சித்தத்திலும் உருவான சபைதான் புதுவை மரியன்னையின் தூய இதய சபை. 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் 4 கன்னியர்களை கொண்டு சபையையும் ஆயர் இல்லத்திற்கு எதிரில் பள்ளியையும் அழகாய் துவக்கி நடத்திய அடிகளார் சந்தித்த சவால்கள் சொல்ல முடியாதது. அடிகளாருக்கு எதிராக வசனங்கள் எழுதியே அனைத்து இடங்களிலும் துண்டு பிரசுரம் ஒட்டினர். அடிகளாரின் அறையிலும் மக்கள் வீசினர். நாளடைவில் புதிய சபையால் விளைந்த நன்மைகளை பார்த்த பின் தடுக்க நினைத்தவர்களே மனம் திருந்தினார்கள். தந்தை அவர்களின் தலை சிறந்த பண்புகளை என்னென்போம். சிறு வயது முதல் ஆற்றல் மிக்கவராய் விளங்கி அமைதியான முகம், ஆனால் வலிமையான நெஞ்சம், எதையும் கூர்ந்து நோக்கும் அறிவு, கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு துறவு வாழ்வை தேர்ந்து இறை உறவில் வளர்ந்து இந்திய நாட்டில் பணி செய்ய எண்ணி துணிந்து பன்மொழி புலமையுடனும் அளவற்ற நினைவாற்றலுடனும் இறை பணிக்கு தன்னை அர்ப்பணித்து தமிழ் மண்ணில் தமிழுக்காய் தன்னை இழந்து மொழி வளர்த்து பாங்குடன் பல நூல்கள் எழுதி தமிழ் அன்னைக்கு மகுடம் சூட்டியவர். இந்திய பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தீக்குச்சி அல்லவா இவர். தமிழ் பெண்களின் அறிவு கண் திறக்கன் அருந்தொண்டாற்றி புதுவை என்னும் புனித பூமியில் அழியாத புகழ் பெற்றவர் இவர். பல கிளைகளை உருவாக்கிய தந்தை அவர்கள் தான் எடுத்த கொள்கை மாறாமல் பல ஊர்கள் தோறும் கிளைகள் அமைத்து நற்பணி செய்து பெண் நலம் காத்து குடும்பங்களில் பண்பாடு மிளிர வாழும் உயிருக்கு வளமை சேர்த்தார். கண்ணென விளங்கும் கல்வி பணியோடு மண்ணுயிர் காக்கும் மருத்துவ பணியையும் சிறப்புடன் ஆற்ற வழிவகுத்தார் துப்பிய அடிகள். கல்வி பணியுடன் தனது காலத்தில் நோயாளி பிள்ளைகளுக்கு கை வைத்தியம் செய்ய சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுத்து தகுந்த விதமாக வைத்தியம் செய்ய விரும்பினார். சகோதரிகளை ஊக்குவித்தார். 9/10/1869 சகோதரிகளுக்கு எழுதிய கடிதத்தில் சித்த வைத்தியமும் செம்பு தண்ணீரும் உற்ற நண்பனா உடலுக்கு என்று கூறியுள்ளார். எல்லா காலங்களுக்கும் உகந்தது சித்த மூலிகை கை வைத்தியம் என்பதை தந்தை அன்றே உணர்ந்து வழிகாட்டியுள்ளார். ஆன்றோர் போற்றிட அரும்பணி ஆற்றிய அவரது காலடி சுவடுகளை தொடர்ந்து பணிகளை செய்ய சபை கன்னியர்களை பாங்காய் உருவாக்கி சகோதரிகளை உயிர் துடிப்போடும் கடின உழைப்போடும் இறை பராமரிப்பில் நம்பிக்கையோடும் வறுமையிலும் எளிமையிலும் இறைவனின் புனிதத்திலும் சகோதரிகளை வளர்த்தெடுத்த தந்தையின் அன்புக்கு எதனாலும் ஈடு கொடுக்க முடியாது. தந்தை அவர்கள் 30 வருட காலம் பெண் கல்விக்காக பிறர் வாழ்வுக்காக அயராது உழைத்தார். ஜூன் மாதம் 4ஆம் தேதி இவ்வுலகை விட்டு இறைவனில் இணைந்தார். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். தந்தையின் வழியில் சகோதரிகளின் பயணம். தந்தை துப்பிய அடிகள் வித்திட்ட விதை முளைத்தது, வேரூன்றி வளர்ந்து அயல் நாடுகளிலும் பறந்து விரிந்து பற்பல பணிகளை செய்து வருகிறது. தந்தையின் 2வது மிக முக்கிய பணியாக நலவாழ்வை பிறப்படுத்தது.
சகோதரிகள் தந்தையின் அறிவுரைப்படி கை வைத்தியம், மூலிகை வைத்தியம் என மக்களுக்கு சிறந்த சேவையை கல்வி பணியோடு இணைத்து செய்து வந்தனர். 1957 தமிழ்நாட்டில் பரவலாக தொழுநோய் மனித சாயலையே அழித்து வந்தது. இவர்களது புண்களை தொட்டு சுத்தம் செய்து கட்டுக்கட்டி அன்பு செய்து பராமரிக்க நமது சகோதரிகள் முன் வந்தார்கள். 1960 டிசம்பர் 1 எறையூரில் அண்ணல் அசிசியின் பாதுகாவலில் தொழுநோயாளர்களுக்கென மடத்து மருத்துவமனை தொடங்கி சிறப்பாக பணி செய்து வந்தனர் புதுவை தூய இதய மரியன்னை சபை கன்னியர்கள். 1969 முதல் 1980 சிறிய மருத்துவமனை நல்ல தரமான வசதிகளுடன் புதிய கட்டிடத்தில் அனைத்து மக்களுக்கும் உதவக்கூடிய மடத்து மருத்துவமனையாக உருவெடுத்தது. 2016 முதல் காலத்திற்கு ஏற்ப உயர்தரமான வசதிகளுடன் விரிவாக்கம் செய்து நவீன உபகரணங்களுடன் கூடிய பல்நோக்கு மருத்துவமனையாக உயர்த்த திட்டமிடப்பட்டு 20/2/2020 அனைத்து வசதிகளுடன் எறையூரை சுற்றியுள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அசிசி மருத்துவமனையின் வசதிகள்: அவுட் பேஷண்ட் இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், 24 hours கேஷுவாலிட்டி, எமர்ஜென்சி வார்டு, ஆபரேஷன் தியேட்டர், மேஜர் மைனர், ஐசியூ, எக்ஸ்ரே, பார்மசி, லெபார்டரி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிசியோதெரபி. தந்தை துப்புயை உருவாக்கிய அன்பு குமாரத்திகளான இச்சபை சகோதரிகள் அவரை தொடர்ந்து நலவாழ்வு பணியில் மிக சிறந்த சேவையை மக்களுக்கு ஆற்றி வருகிறார்கள். 1960 தொடங்கிய அசிசி மருத்துவமனையில் இதுவரை பயனடைந்த நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் சேவைகளின் விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறோம். 1960 முதல் 70 வரை 1,07,127 நபர்களும், 1971 முதல் 80 வரை 1,87,785 நபர்களும், 1981 முதல் 90 வரை 1,73,229 நபர்களும், 1991 முதல் 2000 வரை 1,48,669 நபர்களும், 2001 முதல் 2010 வரை 69,387 நபர்களும், 2011 முதல் 2020 வரை 2,56,492 நபர்களும், 2021 முதல் 2024 அக்டோபர் வரை 1,26,319 நபர்களும். இதுவரை மொத்தம் பயனடைந்த புற நோயாளிகளின் எண்ணிக்கை 10,69,008 நபர்கள். இமாக்லேட் சமுதாய கல்லூரி அசிசி மருத்துவமனையுடன் இணைந்து இமாக்லேட் சமுதாய கல்லூரி ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பெண்களின் வாழ்வு வளம் பெற, வாழ்வாதாரத்தில் உயர்த்த செவிலியர் மற்றும் ஆய்வக பயிற்சி, ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன் பயிற்சி அளிக்கப்பட்டு அசிசி மருத்துவமனையில் செய்முறை பயிற்சியும் கொடுக்கப்பட்டு தரமான மருத்துவ உதவியாளர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். துப்பியை தந்தையை போல இறைவனின் திட்டத்தை செயல்படுத்துவதிலும் பிரதிபலன் பாராது பணி செய்வதிலும் மக்களின் மனப்புண்களை இறுக்கங்களை இலகுவாக்குவதிலும் சகோதரிகள் கவனம் செலுத்தி அசிசி மருத்துவமனையை நடத்தி வருகிறார்கள். எறையூர் மக்களும் எறையூரை சுற்றியுள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் நலமளிக்கும் மருத்துவமனையாக திகழ்வது பாராட்டுக்குரியதாக உள்ளது. தந்தை லூயிஸ் சவினியன் துப்புயி அவர்களிடம் வேண்டி கிடைக்கப்பெற்ற நலன்களையும் அவர் வழிமரபில் சகோதரிகளின் பணியினால் மக்கள் பலனடைந்து வருவதையும் எறையூர் பொதுமக்களும் மருத்துவமனையின் பணியாளர்களும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். எறையூர் கிராமம் புதுவை மருத்துவமனையில் முக்கிய பங்காக அமைந்துள்ளது. இந்த ஊரிலே மருத்துவ வசதி கம்மியாக இருந்த சமயத்திலே இமாக்குலேட் சபை அருள் சகோதரிகள் 60 குடிசை ஆரம்பித்தது, 80 சிறிய கட்டடமாக ஆரம்பித்து பண்ணதுனால
மக்களுக்கு பெரும்பாலும் பக்கத்தில் கிராமங்களில் இருக்கக்கூடிய 30-40 கிராமத்து மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இப்பொழுது 2020க்கு பிற்பாடு மல்டிபர்பஸ் என்கின்ற ஒரு மருத்துவமனையாக ஞாயிற்றுதோறும் வெளியிலிருந்து முக்கியமான டாக்டர்கள் வரவழைத்து மக்களுக்கு உதவி செய்கின்ற அளவில் இருக்கிறது. எல்லா வசதிகளும் இங்கே இருக்கிறது. எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ, இஎன்டி டாக்டர், நுரையீரல் டாக்டர் எல்லாருமே வர்றதுனால மக்கள் அதிக சிரமப்படாமல் இங்கு வந்து பயன்படுவதற்கு இது வசதியாக இருக்கிறது. அதனால் இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த அருள் சகோதரிகளுக்கும் ஊர் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், என் பேர் டாக்டர் செந்தமிழ் செல்வன். இங்கே அசிசி மருத்துவமனையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அசிசி மருத்துவமனை ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த மருத்துவமனை வாயிலாக இன்னொன்று நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இங்கே. ப்ளஸ் வந்து நாங்கள் நல்ல சர்ஜரிஸுமே நல்ல சிறந்த முறையில் பெரிய பெரிய சர்ஜரிஸ் எல்லாமே இங்கே பண்ணுறோம். நல்ல ஒரு கம்மியான மற்ற மருத்துவமனைகளுக்கும் இங்கே கம்பேர் பண்ணும்போது நாங்கள் கம்மியான குறைந்த காஸ்ட்டில் சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வரோம். இன்னொன்று இந்த சிறப்பான சேவை பங்கில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்கிறதுல ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பெருமையும் இருக்குது எனக்கு. ஏன்னா இங்கே பக்கத்தில் லோக்கலில் இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். இன்னொன்று இங்கே இந்த அசிசி மருத்துவமனை நிர்வாகிகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு வராங்க மருத்துவமனையை. அது ஒரு ரொம்ப சிறந்த விஷயம். மேலும் இந்த மருத்துவமனை வந்து மேலும் மேலும் வளர்வதற்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ஸ்டெல்லா. அசிசி ஹாஸ்பிட்டலில் 10 வருஷமாக வேலை செய்கிறேன். மன சந்தோஷத்தோட வர நோயாளிகளை பார்த்து நான் திருப்தியாக அனுப்பிச்சி விட்றேன். எனக்கு இங்கே வந்ததில் மகிழ்ச்சியாக இருக்குது. என் குடும்பத்துக்கும் உபயோகமாக பயன்படுது. அதே போல் இங்கே எல்லா சலுகையும் எனக்கு செய்கிறாங்க. மதருங்க, சிஸ்டர்ஸுங்க எல்லாம் நல்லபடியாக எங்களை பார்த்து அனுப்புகிறாங்க. இங்கே வேலை செய்யறதுல அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குன்னு நாங்களும் சந்தோஷப்படுறோம். வரவங்களும் நாங்கள் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றேன். மிக்க நன்றி. வணக்கம், என் பேர் சகாயமேரிங்க. நான் இந்த ஊர் அறிவுறு தான். நான் இங்கே ஹாஸ்பிட்டலுங்கிறது சந்தோஷமாக வேலை செய்கிறேங்க. எனக்கு எந்த ரொம்ப உதவியாக இருக்குது. எனக்கு வர நோயாளிகள் எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் நினச்சி அவங்கள அனுசரித்து அவங்க சுத்தப்பத்தம் பண்ணி அவங்க நம்ம எல்லாம் செய்கிறோம். இதேமாதிரி கோயில் மாதிரி இந்த இடத்த நாங்களாம் க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். நாங்களாம் க்ளீன் வேலை தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு எனக்கு புதுசு கைவிடப்பட்டதான். நான் புதுசாக கிடையாது. எனக்கு 2 பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிறோம். எல்லாம் உதவி பண்ணுறாங்க. எனக்கு அம்மாங்க எல்லாமே சிஸ்டிங் எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே எனக்கு உதவியாக இருக்காங்க. எல்லாமே எனக்கு இங்கே வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முதல்ல விஷயம் எனக்கு அதான். வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஊர்லேயே இங்கே ஊர் பக்கத்துலேயே நம்ம ஹாஸ்பிட்டலு. அதனால் வேலை செய்ய சந்தோஷமாக வேலை செய்யணும் நான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு. அதனால் சொல்கிறேன், விரும்புகிறேன். நான் ரொம்ப சந்தோஷம். பேர் லில்லி ஃப்ளோரா. நான் கான்வென்ட்டில் வேலை செய்கிறேன் 10 வருஷமாக. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. கடவுள்கிட்ட ஃபவுண்டர்கிட்ட வேண்டிக்கிட்ட லூயிஸ் சவனியன் துப்பி அவர்கிட்ட வேண்டிக்கிட்ட ஆண் குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். கிடைச்சா எனக்கு அவருடைய பேரை நான் வைக்கிறேன்னு சொல்லி லூயிஸ் சவனியன் சொல்லி பேரை வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதேமாதிரி கடவுள் எனக்கு கொடுத்தாரு. என் மகனுக்கு லூயிஸ் ரோமன் சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். எனக்கு அவர் கொடுத்ததால மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு 40 வருஷமாக இந்த அரியூரில் தாங்க இருக்கிறோம். பிறந்து வளர்ந்தது எல்லாம் அரியூரில் தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலையும் இந்த அசிசி ஹாஸ்பிட்டலு ரொம்ப பேர் போனதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு உதவி. என் பிள்ளைங்க 4 பிறந்ததுங்க தான். எல்லாமே நான் ரொம்ப ஏழை மக்களுக்கான ஆஸ்பத்திரி தாங்க. எல்லாம் சுகப்பிரசவம் பார்த்தாங்க. என் மாமன் வந்து இங்கே பிறந்து வளர்ந்து இப்போ நல்ல வேலையில் இருக்கிறான். அதனால் சிஸ்டருங்க எல்லாருமே ஒரு துணையாக இருந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. எல்லாம் நல்லதே நடக்குங்க. என் பேர் எஸ்தர். நான் கடந்த 4 வருஷமாக நம்ம அசிசி ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்த புதுசில் இருந்ததை விட இப்போ நிறையா நம்ம வந்து அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கோம். அதுபோக இந்த சரௌண்டிங்லேயே எக்ஸ்ரேன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசிசியில் மட்டும்தான் இருக்குது. வந்த புதுசில் இருந்த கேஸுங்களை விட இப்போ நிறையா நம்ம அட்வான்ஸாக பண்ணியிருக்கிறதுனால நிறைய கேசஸும் வருது. இதனால நிறைய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். அதனால நிறைய மக்கள் வந்து பயன்பெறுறாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து ஏழை மக்கள் நிறைய பயன்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க ஏழை மக்களுக்காக நம்ம இவ்வளோ சேவை செய்யறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. என்னோட பேர் மேரி லியோனி. நான் அசிசி ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2015 நாங்கள் ஒர்க் பண்ணுறேன். 2015 நாங்கள் வேலைக்கு வந்த புதுசில் துப்புய் தாத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கோயிலில் வேண்டிக்கிட்டதுனால எனக்கு குழந்தை 1 வருஷமாக இல்லாத இருந்து குழந்தை பிறந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலே நான் வேலைக்கு சேர்ந்து இப்போ 8 வருஷமாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சிஸ்டருங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னோடய குடும்ப சூழ்நிலையெல்லாம், என்னோடய மனசு கஷ்டத்தை எல்லாம் அப்பப்போ நான் ஷேர் பண்ணுவேன் உங்ககிட்ட.
அவங்க எனக்கு ஆறுதலாக இருந்து எனக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சுருக்காங்க. தந்தை துப்புய் அவர்களுக்கு நன்றி. My name is Elizabeth Rani. I course completed DGNM. என் சிஸ்டர்ஸ் மூலம் ஸ்பான்சர் பண்ணாங்க. காரைக்காலில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கே வந்து இப்போ 1 இயராக வேலை செஞ்சுட்ருக்கேன். பேஷண்ட்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் சேவை செய்யறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் அப்பா பேர் துபிஸ்வாஸ் குமார். எங்கள் அம்மா பேர் லில்லி ஃப்ளோரா. எங்கள் அம்மா 10 வருஷமாக கான்வென்ட்டில் வேலை செய்கிறாங்க. எங்கள் அம்மா துப்பி தத்தட்ட பேரினால நான் போகிறேன்னா எங்கள் அம்மா என் பேர் லூயிஸ் பேர் வச்சாங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மார்க்கர் கிருஷ்ணா. இங்கே நான் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆஸ்பத்திரியானது 1960 ஆரம்பித்தாங்க. சின்ன குடிசையாக ஆரம்பித்து 1980 ஒரு சின்ன பில்டிங்காக ஆரம்பித்து சின்ன சின்ன வசதிகளை ஏற்படுத்தி இப்போ 2020 ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக உருவாக்கி மக்களுக்கான ஆஸ்பத்திரி, அதாவது ஏழைகளுக்கான ஆஸ்பத்திரியாக இங்கே உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து எல்லா வித ஆப்ரேஷன்களும் பண்ணுறாங்க. மக்கள் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்னா கள்ளக்குறிச்சியோ திருக்கோவிலூரோ ரொம்ப தொலைதூரத்தில் போய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தான் இங்கே எல்லா 40 கிராம மக்களும் இங்கே பயன்பெறும் வகையில் எல்லா ஆப்ரேஷன்களும் எல்லா மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தி இங்கே ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கோம். சுமார் ஆப்ரேஷன் பண்ணி எல்லா நோயாளிகளும் ஆரோக்கியமாக வீடு திரும்பி செல்கிறாங்க. இதில் நாங்கள் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. வணக்கம். என் பேர் விக்டோரியாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துதாங்க இருந்துச்சு. நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில் இப்போ ஏதாவது ஒன்றுனா கள்ளக்குறிச்சி திருக்கல்லூர் போயிட்டு இருந்தோம். இப்போ இங்கே நம்ம ஊரில் நல்லா பண்ணுறாங்க, நல்ல உதவிகள் பண்ணுறாங்க. சிஸ்டருங்களாம் நல்லா உதவி செய்கிறாங்க, நல்லபடியாக நடத்துகிறாங்க. என் பேர் லூயிஸா. இவன் என்னோட தம்பி. என் பேர் அருள்தாஸ். இவனுக்கு தொடர்ந்து 2-3 நாளாக வயிறு வலி இருந்துச்சு. உடனே அசிசி ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தோம். வயிறு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அப்பெண்டிக்ஸ்ன்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ என் தம்பி நல்லா இருக்கிறான். தேங்க்ஸ் டு அசிசி ஹாஸ்பிட்டல். வணக்கம். என் பேர் ஜெனட் அனுஷியா. நான் அசிசி ஹாஸ்பிட்டல் வந்து லேப் டெக்னீஷியனாக இருக்கேன். நான் இங்கே வந்து எல்லா டெஸ்ட்டும் போடுறாங்க. ஹெமட்டாலஜி, பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு எல்லாமே போடுறதால எல்லா ஜனங்களும் வந்து இங்கேயே டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுவும் குறைந்த விளையாடுறதுனால இங்கேயே டெஸ்ட்லாம் பார்த்து இங்கேயே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ கம்மி விளையாடுறது குறைந்த விளையாடுறதுனால எல்லா ஜனங்களும் வந்து இங்கேயே டெஸ்ட்லாம் பார்த்துட்டு எல்லாரும் முதல்ல இருந்ததோட இப்போ வந்து நிறைய பேர் வந்து டெஸ்ட்லாம் பார்க்குறாங்க. இங்கே பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த வேலை செய்யறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பேர் ஆரோக்கியமேரி. கடந்த 2 வருடங்களாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரிசப்ஷனிஸ்டாக தான் இருக்கிறேன். இங்கே வரும் மக்கள்லாம் குறைந்த கட்டணத்தில் நல்ல சிறப்பான மருந்துகளை வாங்கிட்டு இருக்காங்க.